Taste the Daily. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நகர கழக செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளருமான எஸ். ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது கழக நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளையொட்டி நகர கழக அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நகர கழக செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு மார்க்கெட் பகுதியில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அண்ணா அவர்களின் 117வது பிறந்தநாள் விழா சென்னை தி நகர் சத்யா ஏற்பாட்டில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கலந்து கொண்டார். தென் சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் கலைமுருகன் தனது ரத்தத்தால் வரைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா மற்றும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி நினைவு ஓவியத்தை பரிசாக வழங்கி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் ஆய்வு செய்தார். கட்டிட வசதிகளை பார்வையிட்டு வட்டாட்சியரிடம் விளக்கம் கேட்டார். 4 மாதங்களாக திறக்கப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் அவதிப்படுகின்றனர். எனவே அலுவலகத்தை திறக்கவும் ஆதி திராவிடர் நலத்துறையை மீண்டும் இங்கு இயக்கவும் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். பணி முடிவுட்டு சுமார் 4 மாதத்துக்கு மேலாகியும் அலுவலகம் இன்னும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வராத சூழ்நிலையில் உள்ளது. எனவே கட்டிடத்தை உடனடியாக திறந்து ராஜபாளையத்தில் செயல்பட்டு வரும் ஆயுதராட நலத்துறை அலுவலகத்தை முன்பு இங்கே செயல்பட்டது போல சில்லுத்தூர் தாலுகா அலுவலகத்தில் கொண்டு வந்து மாற்றம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, வி. சோமசுந்தரம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட கழக பொருளாளர் அப்பு என்கிற வள்ளிநாயகம், மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன், அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் சார்பில் ஸ்ரீரங்கம் அருகே பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அள்ளித்துறை MGR திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மு. பரஞ்சோதி, எஸ். வளர்மதி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மாம்பக்கம் பகுதியில் விடியா திமுக அரசின் 4 ஆண்டுகால அவலங்களை வெளிப்படுத்தும் விளக்க பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன. மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம், ஒன்றிய கழக செயலாளர் குமரவேல், ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வாசுதேவன் ஆகியோர் பங்கேற்றனர்.